ஹே டார்லிங்ஸ், வெல்கம் டு டே வித் பாரு. நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஐக்கியா விசிட் பண்ணியிருந்தேன். இப்படி இதுதான் என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்படியே எக்ஸ்லேட்டரில் ஏறி மேலே போனால் உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன நோட் அண்ட் பென்சில், அது கூடவே உங்களுக்கு ஒரு சின்ன டேப்பும் வச்சுருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் ஏதாவது வாங்குறீங்கன்னா உங்கள் வீட்டு அளவுக்கு பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி கேண்டில்ஸில் சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், இந்த ஐக்கியா ஃபுல்லாகவே ஹோம் அப்ளையன்சஸ் ஹோம் ஆக்சசரிஸ் தான் நிறைய இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் தான் நிறையவே இருக்கும். ஸோ இப்படி என்ட்ரன்ஸ் கொஞ்சம் தூரம் போனதுமே சோஃபாஸ் இருந்துச்சு. அண்ட் இது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா, எப்படி உங்கள் வீட்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம், அதாவது கிச்சன், பெட்ரூம், ஹால், லிவிங் ஏரியா, பாத்ரூம் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இந்த வீட்டை நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதில் அதுக்கு கீழேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது இந்த ரேக்கில் இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதை நம்பரை நோட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லேருந்து வுட்டு அண்ட் ஸ்டீல்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் இருந்துச்சு. சிலதோட நேம்லாம் எனக்கு தெரியவே இல்லை, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூட எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கார்டன் ஏரியாவுக்கு நீங்கள் ஃப்ளவர் ஜாடி அந்த மாதிரிலாம் நிறைய வைப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவே வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏரியா இருக்குது. இந்த மாதிரி இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பே வச்சுருப்பாங்க. அந்த செட்டப் பார்த்துட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அதுக்கு கீழே மென்ஷன் பண்ணி இருந்துருப்பாங்க, இங்கே போனீங்கன்னா இந்த ரேக்கில் இந்த நம்பரில் இது இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அப்படியே பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வரும்போது இந்த பெட்ரூம் எனக்கு இங்கே இந்த மாதிரி பெட்ரூமில் கண்ணாடிலாம் வச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரூம்ஸ்க்காக பெட்டாக அடுக்கி வச்சுருக்கானுங்க. ரேட் வைஸ் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகம் தான். பட் நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். குவாலிட்டி வைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பட் ரேட் வைஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான ப்ரைஸ் தான். பட் சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் இங்கே கண்டிப்பாக அப்ளையன்சஸ் கிடையாது, ஹோம் ஆக்சசரிஸ் நீங்கள் ஆர்கனைசர்ஸ் நிறைய இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல்டிங்ஸ்க்கு நிறைய டாய்ஸு, கிட்ஸுக்கு தேவையான நிறைய இந்த மாதிரி கப்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. நீங்கள் நேராக விசிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அடிக்கடிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் வரணும் அப்படின்னா, நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு லைட்டாக பசிச்சது சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே இங்கே இந்த இதில் அப்படியே சாப்பிட்லான்னு இது சிக்கன் நக்கட்ஸ். இங்கே ஃபுட் ரொம்பவே வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்கள். ஃபுட் தான் அங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி டப்பர் வேர் பிளாஸ்டிக்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 19 rupees இந்த ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கலாம். ஹோம்க்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் இங்கே இது ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா காஃபி மக் இதெல்லாம் கொஞ்சமே ப்ரைஸி தான். 200 அதுக்கு ஒர்த்தே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் தான். பட் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக வாங்குகிற ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே போனீங்கன்னா 1 day ஃபுல்லாக உங்களுக்கு அது கரெக்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் இதெல்லாம் 200-250 rupees அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. நான் எடுத்தேன்னா டப்புன்னு உடச்சிடுவேன். அதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம். பட் பிளாஸ்டிக்ஸ் நீங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ். நான் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். முடிஞ்சால் உங்களுக்கு நான் ஒரு ரீலில் போஸ்ட் பண்ணுறேன் என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டப்பர் வேர்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருந்துச்சு. இதெல்லாம் 100 rupees, 200, 300 அந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருந்துச்சு. அண்ட் இந்த ஆர்கனைஸ்க்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இங்கே இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு நாள்
விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ஹோமை வந்து இப்படியெல்லாம் டெக்கார் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து குட்டி ஸ்பேஸாக இருந்தாலும் அந்த குட்டி ஸ்பேஸை எப்படி ஆக்குப்பைடாக அழகாக நீட்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும். அண்டு இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து வெசல்ஸ். இந்த பாத்திரம்லாம் வந்து பார்க்கவே பல பிள்ளைகள் சூப்பராக இருக்கு இல்லையா? பட் இது எது எடுத்தாலுமே நான் பார்த்த வரைக்கும் ப்ரைஸஸ் வந்து 1000s and 1000 above தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து வாங்கலாம் 50, 70, 80, 90, 100, 200 அதுக்குள்ளே இருந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸ் அந்த கொடுக்குற காஸ்ட்டுக்கு குவாலிட்டியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும். நான் ஒரு சில இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அந்த என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத ரீலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ரீல்ஸ்லேயோ ஷார்ட்ஸ்லேயோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெசல்ஸ்லாம் வந்து இங்கே வந்து நம்மளாலலாம் கண்டிப்பாக வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது. அவ்வளோ காஸ்ட்டாக காஸ்ட்லியாக வச்சுருந்தானுங்க. ஸோ பட் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சோர்சிங் ஃப்ரம் கொரியா, சைனா அந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா பில்லோஸ். இந்த பில்லோஸ்லாம் வந்து சூப்பர் சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் அங்கே இருக்கிற ஒன்றுத்துலேயும் நீங்கள் டச் பண்ணி உட்காந்து ஃபீல் பண்ணி அந்த மாதிரி வாங்கலாம். பட் காஸ்ட் வைஸ் ரொம்பவே ஹை தான் நான் சொல்லுவேன். பட் காஸ்ட் வைஸ் ஹையாக இருந்தாலுமே அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருந்துச்சு எல்லா ப்ராடக்ட்ஸும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் அந்த மாதிரி எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு ஓவர்வியூ தான் காட்டியிருக்கேன். நாங்களே வந்து நடக்கவே முடியல. இங்கே நீங்கள் போனீங்கன்னா நிறைய நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்ஸ் இந்த கிட்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி லைட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு லைட் சூப்பராக இருந்துச்சு இல்லை, சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தேன். அண்ட் இதெல்லாம் வந்து 700, 800 இருந்துச்சு. என்னடா நீங்கள் இது உள்ளூர் பல்ப்பு தானே இருக்குது, எதுக்குடா எவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என் மைண்ட் வாய்ஸு. பட் இந்த ஹார்டின்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இதெல்லாம் வந்து கிட்ஸ் ரூமில் வைக்கிற மாதிரியான லைட்ஸு. ஸோ டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக என்னோடய வாய்ஸை கேட்டுட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு கடைசியாக ஃபைனலாக நாங்கள் விசிட் பண்ண ஒரு ஸ்பேஸ் தான் வந்து இந்த கார்டன் ஏரியாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ குட்டி குட்டி இன்டோர் பிளான்ட் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் நான் வந்து ஒரிஜினல் சொல்லிட்டு கிட்ட போய் தொட்டு பார்த்தேன். பட் இது எல்லாமே வந்து வீடியோ. See you on another vlog. Tata bye bye.